ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஆமாங்க, ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் அந்த மாதிரி ஷூட் பண்ணி ரெசிபி ஷூட் பண்ணி போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த வீடியோ தான் வரப்போகுது. நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கங்க. அதனால நான் வந்து இன்னைக்கு ஒரு சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய வேலையே நிலனை தூங்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டி தூங்க வைக்கிறது தாங்க. ஏன்னா அவன் இப்போ இந்த இடத்துல இருந்தானா சத்தியமாக என்னால் விலாக் எடுத்துருக்க முடியாது, அப்படி குறும்பு பண்ணிகிட்டு இருக்கான். அதனால தான் என்னால் அதிகமாக விலாக்ஸ் பண்ண முடியறதில்ல. ஏன்னா வீக் டேல ஃபுல்லாக அவருக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அவரால் இப்போல்லாம் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ அவனை டேக் கேர் பண்ண முடியறதில்ல. ஸோ நான் என்கிட்டயே தான் இருக்கானா, ஸோ அவனை டேக் கேர் பண்ணுறதுல தான். அப்புறம் அவர் அந்த அன்னைக்கு தான் போய் இக்பால்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்ட்டு போய் மட்டன் வாங்கிட்டு வந்தார். நாங்கள் வந்து கோட் ஷோல்டர் தாங்க வாங்குவோம். இதில் வந்து எங்களுக்கு பீஸெல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. அதனால் மட்டனும் சிக்கன் வந்து ஒரு 2 ஹோல் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் நான் நிலனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி தூங்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதிரனுக்கும் அவருக்கும் சைடில் அப்படியே தோசை ஊற்றி கொடுத்துட்டே மட்டனுக்கு கூட்டு ஆட்டிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணுற ஆட்டி வைக்கிற மட்டன் குழம்பு, வறுத்து அரைச்சி வைக்கிற மட்டன் குழம்பு. இது எதுக்கும் மறுபடியும் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ மட்டனுங்க. அதுக்கு ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கட்டை பூண்டே போட்டிருக்கேன். அப்புறம் இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுட்டு இதெல்லாம் வடக்கல்ல போட்டுடலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றுவேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போலவே ஊற்றிக்கோங்க. அப்புறம் வணங்கிட்டு இருக்கட்டும். கூடவே வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4-5 மிளகா தான் போட்டேன், ஏன்னா குழந்தைகள்லாம் காரம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கை அளவு கொத்தமல்லி. எனக்கு கொத்தமல்லி வெளியில் வச்சா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிருது, அதனால நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் கை அளவு சீரகம், 1/4 கை அளவு மிளகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோண்டி போட்டாலும் அந்த சிறுவி போடுற மாதிரி இருக்கிறது இல்லை, அதனால சரி இது 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது. ஆனால் இப்பெல்லாம் நான் சிறுவிதான் போடுறேன். இடையில அப்படியே ஈஸியா இருக்கட்டும்ட்டு நின்றுட்டே தோண்டி போட்டுருவேன். ஃப்ரிட்ஜில் இருந்து இது இப்போ தாங்க எடுத்தேன் வெளியில், அதனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. தேங்காய் தாங்க இங்கே செட்டே ஆகிறது இல்லை. ஏன்னா எஸ்பி போனால் தான் அங்கே உடச்சி தருவாங்க. மித்த பக்கம் போனால் அப்படியே முழுசாக தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அது உடச்சோம்னா வேறு பக்கம் வாங்கிட்டு வர்றது, உடச்சி பார்த்தோம்னா ஒன்றா கெட்டு போயிடுது. எஸ்பிலேயே வாங்கிட்டு வர்றது மீறி போனால் ஒரு 2 நாள் தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் ஃபஸ்ட்டு நான் வந்து 2 வாங்கினேன்னா 2 மூடியை ஃப்ரீசரில் போட்டுருவேன், 2 ஃப்ரிட்ஜுக்குள்ளே நார்மல் இதில் வச்சுடுவேன். ஃப்ரீசரில் இருந்து அப்புறம் எடுத்தோம்னா அதில் என்னதான் அரைச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கிறது இல்லை. அதனால் சரி இப்போ இது சிறுவி போட்டுடலாம். அளவாக தாங்க இருக்கணும் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுன்னு வைங்களேன். அதை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். கூட்டு வணங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தேங்காவை போட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணுறது. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு இனுக்கு, அவ்வளோதான். கொத்தமல்லியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் நல்லாவே வணங்கி இருக்கணுங்க, ஒரு 3/4 பதம் வணங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி போடணும். நான் சொல்லியிருந்த 2 ஹோல் சிக்கன் வாங்குச்சுன்ட்டு அதில் வந்து சிக்கன் 65 பண்ணலான் இருக்கேங்க. அதுவும் மெட்ராஸ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும். இப்போ அவர் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு சிக்கன் 65க்கு ஏற்ற மாதிரி. கவர் வந்து எடுத்து துவைச்சி வச்சுருக்கேன். அது காயுமான்னு தெரியல, எடுத்து இனிதான் ஹீட்டரில் போடுறோம். இது நான் சோஃபா கவர் துவைச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க, அதெல்லாம் மிஷினில் 2 துணி தான் இருக்குது. என்னன்னு போடுறது அப்படின்ட்டு நான் சும்மா டப்லேயே வச்சு அலாசி போட்டுட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இது இருக்குது, துணி லாண்ட்ரி போடுறதுக்கான கம்பி இருக்குது, அதில் போட்டேன்னா அது காஞ்சிடும். ஹீட்டர் வீட்டில் இருக்கிறதுனால சீக்கிரமே காஞ்சிடுது. ஆனால் இது காயுமான்னு தெரியல. அதிரன் பேக்கெல்லாம் ஒரே நாள் தாங்க நான்
டப்பில் துவைச்சி அப்படியே அதுலேயே தொங்க விடுவேன். தண்ணியெல்லாம் வடிச்சதுன்னா அப்படியே காஞ்சிரும். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு. நீ எடுத்து போட்டேன்னா சீக்கிரம் காஞ்சிடும். இடையிலே எந்திரிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, கூட்டு தான் வணக்கணும், எந்திரிச்சிட்டான். அதனால சரி கிரைண்டரில் போட வேண்டாம், மிக்சிலேயே அரைச்சிக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா இனி இவனுக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் தயிருக்கு ஊற்றி வச்சுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் தயிர் இருக்குது. சரி பிரியாணிக்கு வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷான கேர்டு ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு இல்லாத மாதிரி வேணும். அதுக்கு ஊற்றி அது காஞ்சிட்டு இருக்குது பால். அப்புறம் இந்த சிக்கன் 65க்கு கண்டிப்பாக கலக்கி வச்சாதான் நல்லா மேரினேட் ஆகி சூப்பராக இருக்கும். அதனால அதை மட்டும் பண்ணிடலான் இருக்கேன். இப்போ பால் காய போகுது, ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக வரும். 4 டேபிள் ஸ்பூன் அளவு, 1 கிலோ சிக்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகா பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அப்புறம் உப்பு தேவைங்கிற அளவு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு உப்பு கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் சில்லி டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாதுங்க, ஏன்னா சிக்கனை புழிஞ்சு நம்ம போடுவோம், சிக்கன்லேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால கெட்டியாகவே பிசைஞ்சு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் லெமனும் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் முந்தின நாளே நைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பால் காஞ்சிடுச்சு. சரி தயிர் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஊற்றி வைக்க சொல்லிட்டேன். சிக்கன் 65க்கு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அப்போ இது கூட்டை மிக்சியில் தான் அரைச்சோம், அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. தயிர் மட்டும் பிறைய ஊற்றணும், அது அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அவர்கிட்ட சொல்லிட்டு. மித்தபடி சிங்கில் ஒரு 2-3 சாமானம் இருக்குது. நிலன் ரொம்ப தூக்கத்தில் இருக்கான், அதனால சரி தூங்க வச்சிடலாம், எதனாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் படி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு தான். நான் வந்து யோசித்தேன் இது பாயாசமும் நைட்டு வச்சிடலாம், அந்த அடப்பிரதமன் வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் சரி காலையிலேயே அது ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு லீவ் தான், லீவுங்கிறப்ப அவர் நல்லா கிட்ஸை டேக் கேர் பண்ணிப்பார் விளையாட வச்சுட்டு, அதனால பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இனி நாங்கள் போய் தூங்குறோம். இனி நாளைக்கு காலையிலேருந்து தான் vlog கண்டினியூ பண்ண போகிறேன். அப்புறம் இது வந்து அடுத்த நாள் காலையில் தயிர் ஊற்றி வச்சது சூப்பராக இருந்தது. அப்புறம் காலையில் அதிரன் பால் கேட்டான். ஸோ எனக்கும் காஃபி குடிக்கணும் போல் இருந்ததுன்ட்டு சேர்த்து வச்சு விட்டுட்டேன். மட்டன் வந்து எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை முந்தின நாள் பண்ண முடியல மட்டனை மட்டும், அதனால் அதை கட் பண்ணி மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கழுவி குக்கரில் போட்டுட்ருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கூட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றினா போதும். அது கூட மட்டனை போட்டு மஞ்சத்தூள், ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது 5-6 விசில் வரட்டும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அடப்பிரதமனுக்காக பால் 1 லிட்டரே ஊற்றி காய வைக்கணுங்க. அதனால அடிகனமான பாத்திரத்தில் நம்ம வச்சிட்டோன்னா அடி பிடிக்காது. சரி இதை ஒரு சைடில் வச்சு விட்டுடலாம். ஏன்னா டைம் கிடைக்கிறப்ப நீ அடுத்ததுன்னு எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா மட்டன் குழம்பு வைக்கணும், கிரேவி வைக்கணும், அப்புறம் ரசம் வைக்கணும், பிரியாணி செய்யணும். இடையில எனக்கு வீடியோ கால் வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்கங்க, அக்காங்க, அத்தை, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எதை வேணால் நான் விட்டுருவேன், காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த வீடியோ கால் வீட்டில் பேசுகிறது மட்டும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேங்க. அப்புறம் கை பாத்திரமும் கழுவிட்டேன். என்னதான் கழுவுறதுனாலும் என் கண்ணு ஃபுல்லாக அதிரன் நிலன் மேலே தான் இருந்துகிட்டே இருக்கும் என்ன வேலை பண்ணாலுமே. அப்புறம் இதுதாங்க, அது அக்கா வாங்கி கொடுத்து விட்டா அடப்பிரதமன் மிக்ஸு. அந்த பாலாட மிக்ஸ் அப்படியே பால் காஞ்சதுமே நம்ம அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வேக வைக்கணும். அவ்வளோதான், ஒரு 15 மினிட்ஸ் போல். எந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தேவைப்படுதோ அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்ருக்கலாம். கொஞ்ச நேரம் கொட்டிட்டு அதை கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. அது கொதித்து நல்லா வேகட்டும். அப்புறம் நம்மளுக்கு 1/4 மணி நேரம் இல்லை 20-25 நிமிஷம் கூட நம்ம வைக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் நான் வச்சேன். அப்போ தான் பாயாசம் எடுத்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாங்க, சுகர் ஆகட்டும் எதுவுமே தேவைப்படாது. அப்புறம் நான் வீடியோ கால் பேசிகிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன்.
இன்னொரு சைடில் மட்டன் வெந்துடுச்சு. ஆனால் அதை வந்து விசில் அடங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். விசிலும் அடங்கிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று அரைச்சி வச்ச இந்த கூட்டு. இதில் பாதி கூட்டை வந்து குழம்புக்கு நான் போட்டுட்டேன். மீதி கூட்டை அதை எடுத்து கறி எடுத்து முக்கால்வாசி குழம்புக்கு போட்டுட்டேன். ஒரு கால்வாசி வச்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட்டை கொட்டிடணும். கொட்டி கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாட்ட வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் அதை அப்படியே கொட்டிட்டேன் அந்த குண்டால். இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த சைடு பாயாசமும் நல்லா கொதிச்சு அதெல்லாம் வெந்துடுச்சு. அந்த பாலாடையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நான் இன்னுமே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், இன்னும் கெட்டியாகட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இந்த சைடும் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அந்த குழம்பு பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா மட்டனுக்குள்ளேயும் இந்த இதெல்லாம் கூட்டெல்லாம் இறங்குற அளவுக்கு கொதிக்க வச்சாச்சு. அப்புறம் அதை ஓரத்தில் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கூட நான் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு ரொம்ப பெருசாக இருந்ததுன்ட்டு 2ஆக கட் பண்ணி போட்டேன். வரமிளகா 2 போட்டு நல்லா வேகட்டும் வெங்காயம். அதுக்கப்புறமா இதில் நம்ம மீதி வச்சுருப்போம் இல்லைங்களா கூட்டு, அதை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா பச்சை வாசம் போகட்டும். கொஞ்சம் எண்ணெய் உண்டுன்னு ஊற்றணும். அப்போ தான் இந்த கூட்டு வந்து அடி பிடிக்காமல் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட முடியும். அது ஒரு சைடு ஆயிட்டுருக்கட்டும்ன்ட்டு இந்த சைடில் பாத்திரம் மாற்றி வச்சிடலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, மாற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ஓரங்கட்டியாச்சு. அப்புறம் இந்த மட்டன் குழம்புல வெந்திருக்கும் பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்புறம் அதில் நம்ம மட்டன் வெந்திருக்கும் இல்லைங்களா, அதை வடித்து எடுத்து இதில் போடுவோம். போட்டுட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு 5 to 10 minutes. நான் எதுக்கும் அந்த எலும்பு பீஸ் மாதிரி குழம்புல இருந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்து இந்த கிரேவி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மட்டன் குழம்பு, இட்லிக்கு மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி வைப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த சின்ன வெங்காயத்தோடு சாப்பிட்றப்ப இது சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். நான் சரி சிக்கன் பிரியாணி செஞ்சதுனால இதை கிரேவிக்கு பிரியாணிக்கு சைடாக வச்சுக்கிட்டேன். வேணா ஒயிட் ரைஸுக்கு கூட வச்சுக்கலாம். அப்புறம் மட்டன் குழம்பையும் பாத்திரம், இது பெரிய பாத்திரமாக இருந்ததுன்ட்டு மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வைக்க சிங்கில் சாமானம் சேர கை கழுவி வச்சுட்டேன். இல்லைன்னா வந்து ரொம்ப நிறைய பாத்திரம் விழுந்துடும். கையோட ஒயிட் ரைஸும் வச்சிடலாம். நான் எப்போவுமே அரிசியை வந்து வேக வச்சு தாங்க வடிப்பேன், குக்கரில் வைக்கிறதில்ல. சரி இப்போ இதில் குக்கரில் இது வச்சா ஏதாவது குழஞ்சி போயிடுமோ அப்படின்ட்டு எப்போ போலவே வடிச்சிடலான்னு வச்சுட்டேன். சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மட்டன் குழம்பு ரெடி, மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸும் ஆல்மோஸ்ட் ரெடி, அப்புறம் பாயாசம் ரெடி. சிக்கன் பிரியாணி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நிலனுக்கு பசிக்கும் அப்படின்ட்டு நான் இது சிக்கன் 65 பொரிச்சு கொடுத்துட்டேன். அவனை தூக்கவும் வந்துடுச்சு அவனுக்கு. அப்புறம் பசங்க அதிரனையும் சாப்பிட வச்சுட்டேன். அப்புறம் தயிர், ப்ளைன் தயிரும் கொஞ்சம் வச்சுட்டேன். ஆனியன் கர்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ரசமும் சைடில் வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. மெட்ராஸ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அவங்க வர நேரத்துக்கு பொரிச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். மட்டன் கிரேவி, அரைச்சி வச்ச மட்டன் கிரேவி ப்ளஸ் குழம்பு, அப்புறம் தக்காளி ரசம், ஒயிட் ரைஸ், பாயாசம் ரெடியாக இருக்குது. இப்போ பிரியாணி வந்து தம் மட்டும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு சாப்பாடு பலன்னு வந்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா அடியில் தான் இந்த கிரேவி இருக்கும். பலன் தான் வந்திருக்கு.
எப்படி மசாலாவோட இருக்குது. சர்வ் பண்ணுறப்ப அப்படி தான் மேலே இருக்கிறது ஃபஸ்ட் போட்டுட்டு அப்புறம் கீழே இருக்கிறது கீழே இருக்கிறது போட்டுட்டு அப்புறம் மேலே இருக்கிறது போடணும். சிக்கன் 65 நல்லா கோட் ஆகி சூப்பராக வந்தது டேஸ்ட்டு. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு 2 hours நீங்கள் ஊற வச்சா கூட போதும், மேரினேட் பண்ணால் கூட போதும். முன்னாடியெல்லாம் எனக்கு அப்படியே மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். சிக்கன் 65க்கு நேற்று நைட்டே மேரினேட் பண்ணதுனால, அதுவும் இல்லாமல் அரிசி மாவெல்லாம் போட்டதுக்கு நல்லா சூப்பராக கோட் ஆகி வந்திருக்கு. இல்லைன்னா தூங்க வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரியாணி பாத்திரத்தவே கீழே இறக்கி வச்சேங்க. அப்புறம் மட்டன் குழம்பு எல்லாம் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். மட்டன் கிரேவி, சிக்கன் 65, தக்காளி ரசம், ஒயிட் ரைஸ், அப்புறம் பாயாசம், ஆனியன், தயிர் அதெல்லாமே ரெடியாக இருந்தது. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு நிலனும் எந்திரிச்சிட்டான். பாட்டு அந்த ஃபீலிங்ஸ் சாங் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை போட்டால் பயங்கரமாக ஸ்பாட்டிஃபைல தான் போட்டு விட்டுரும். பயங்கரமாக ஆடிட்டுருப்பான். அவங்களும் எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேவே ரொம்ப நல்லா போச்சு. நிலன் வந்து இப்போ யாராவது இருக்காங்கன்னா அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆகிக்கிறான். அப்புறம் பாயாசம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஊற்றி கொடுத்தேன். அதை ஷூட் பண்ண முடியல, ஆக்சுவலாக மறந்துட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 மணி இருக்குங்க. சரி டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு நல்லா நிறையா இஞ்சி போட்டு டீ வச்சிட்ருந்தேன். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு அந்த டே ரொம்ப ஜாலியாக போச்சு. நிலனும் அதிரனும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பையன் 6th grade படிக்கிறான். ஸோ அதிரனுக்கு நல்லா செட் ஆகிட்டான். நிலன் வந்து அவங்க பேரண்ட் கூட விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவ்வளோதாங்க. இந்த vlog உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.